உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் ஆழித்தேரோட்டம் திங்கட்கிழமை காலை நடைபெறவுள்ளது. ஆழித்தேரின் சிறப்புகள் மற்றும் தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் மணிகண்டன் கூறிய தகவல்களை பார்க்கலாம். திருவாரூரில் பிறந்தாலும் திருவாரூர் என்ற பெயர் சொன்னாலும் முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பஞ்சபூத தலங்களின் பூமிக்கு தலமாகவும் சர்வதோஷ பரிகார தலமாகவும் சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் திருவாரூர் தியாகராஜர் கோவில் விளங்கி வருகிறது. இவ்வாறு சிறப்புமிக்க இந்த கோவில் 33 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. அதே போல இந்த கோவிலுக்கு சொந்தமான கமலாலய குளம் 33 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. 9 ராஜகோபுரங்கள் உள்ளன. அதே போல 80க்கும் மேற்பட்ட விமானங்களும் உள்ளன. மேலும் குறிப்பாக வருடத்திற்கு 365 நாட்களை குறிக்கும் வகையில் 365 சிவலிங்கங்கள் இந்த கோவிலில் உள்ளன. இவ்வாறு சிறப்புமிக்க இந்த கோவிலில் ஆழி தேரோட்டம் உலக பிரசித்தி பெற்றது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என போற்றப்படும் பெருமை வாய்ந்த தேராக பார்க்கப்படுகிறது. இந்த தேரின் உயரம் பார்த்தீங்கன்னா 96 அடியும் எடை 350 டன் எடை கொண்டதாகும். இந்த தேர் எங்கும் இல்லாத வகையில் பட்டு வடிவ தேராக அமைந்திருக்கும். இந்த தேரில் 4 இரும்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அதே போல 4 இரும்பு சக்கரங்களும் ஹைட்ராலிக் பிரேக் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேரை இழுப்பதற்காக 4 வடங்கள் உள்ளது. ஒரு வடத்தின் நீளம் 450 அடி நீளம் கொண்டதாகும். அதே போல 4 வடங்களும் 4 டன் எடை கொண்டதாகும். இவ்வாறு சிறப்புமிக்க இந்த ஆழி தேரோட்டம் நாளை காலை சரியாக 9:01 மணி அளவில் நடைபெற உள்ளது. ஒரே நாளில் 5 தேர்கள் வலம் பெற உள்ளது. விநாயகர் தேர், சுப்பிரமணிய தேர், ஆழி தேரோட்டம், அதனைத் தொடர்ந்து அம்பாள் தேர், சண்டிகேஸ்வரர் தேர் என 5 தேர்கள் ஒரே நாளில் நடைபெற உள்ளது. இந்த ஆழி தேரோட்டம் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழாவில் ஆயிலை நட்சத்திரத்தில் நடைபெறும். அந்த வகையில் இந்த வருட திருவிழாவிற்கான கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இரவு பகல் பாராமல் தேரை அலங்கரிக்கப்பட்டு தற்போது தேரானது முழுமையாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்ட மேலும் இந்த தேர் திருவிழாவில் அசம்பாவிதங்கள் தவிர்க்கும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண்கரட் தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல மருத்துவ வாகனம், தீயணைப்பு வாகனம் ஆகியவை தயார் நிலையில் உள்ளது. மேலும் சிறப்பு பேருந்து வசதி இயக்கப்பட்டுள்ளது. இந்த தேர் 4 வீதிகள் திரும்பும் காட்சி காண்போரை மெய்சில் இருக்க வைக்கும். இந்த தேர் திரும்பும் பொழுது பார்ப்பதற்கு 1000 கண்கள் வேணும் என கோடி கண்கள் வேண்டும் சொல்வார்கள். அவ்வளவு அழகாக இருக்கும் இந்த ஆழி தேரோட்டம். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.